பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறு சிந்தனைகள். அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உயிர்த்த இயேசு தன் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்ற காட்சியை காண்கிறோம். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரையுள்ள வசனங்கள் இன்று நமது சிந்தனைக்காக தரப்பட்டுள்ளன. இயேசுவின் சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி கதவுகளை எல்லாம் மூடி வைத்திருக்கின்றார்கள். இயேசு அவர்களிடவே தோன்றுகின்றார். உங்களுக்கு சமாதானம் என வாழ்த்துகின்றார். இயேசு உயிர்த்த பின் தோன்றும் போதெல்லாம் உங்களுக்கு சமாதானம் என கூறுகின்றார். இதுவே ஆழ்ந்த பொருள் கொண்ட ஒரு வார்த்தை. இது குறித்து நாம் தனியாக சிந்திக்க வேண்டும். ஆனால் இன்றைய நற்செய்தியின் ஓட்டம் புனித தோமாவை சுற்றி இருப்பதால் இந்த இடத்தில் அவரை மையமாக கொண்டே சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இயேசு தோமாவுக்கு என்றே மீண்டும் ஒரு முறை தோன்றுகிறார். தாமஸ் அல்லது தோமா சற்று வேறுபட்ட ஒரு சீடர். இவரது பண்புகளில் 3 குறிப்பிட்டு சொல்ல முடியும். முதலாவதாக, இவர் துணிச்சல் மிக்கவர். இன்றைய நற்செய்தி குறிப்பிடுவது போல சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி வெளியில் எங்கும் செல்லவில்லை. கதவுகளை கூட பூட்டி வைத்திருக்கிறார்கள். யூதர்களின் வீடுகள் நமது கிராமப்புறங்களில் உள்ளது போலவே எப்போதும் திறந்தே இருக்கும். இரவில் தூங்கும் போது அல்லது வெளியூர் செல்லும் போதுதான் பூட்டி வைப்பார்கள். இப்படி சீடர்கள் அஞ்சி பூட்டிய வீட்டுக்குள் பதுங்கியிருந்த போது தோமா அங்கு இல்லை. அவர் வெளியில் தான் நடமாடிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். அவருக்கு எந்த அச்சமும் இருந்தது போல தோன்றவில்லை. இதற்கு முன்பும் ஒரு முறை இயேசு யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த போது சீடர்கள் அவரை தடுக்கின்றார்கள். ரபி, இப்பதான் யூதர்கள் உண்மையில் கல்லறிய முயன்றார்கள், மீண்டும் அங்க போகணுமா என்று கேட்கின்றார்கள். திதிமு என்னும் நமது தோமாதான் தன் உடன் சீடர்களிடம் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்கிறார். அவரது 2வது பண்பு எளிதில் எதையும் நம்பிவிடும் தன்மை அவருக்கு இருந்தது இல்லை. இது விவிலியம் சுட்டிக்காட்டும் விசுவாசத்திற்கு எதிர்நிலையாக தோன்றினாலும் நம்பிக்கைகளின் பெயரால் இன்று பரப்பப்படும் பொய்யுரைகள் மற்றும் வதந்திகள் நடுவில் தோமாவின் பகுத்தறிவு சார்ந்த நிலைப்பாடு இன்றைக்கு அதிகமாகவே தேவைப்படுகின்றது என்றே கூற வேண்டும். 3வது பண்பு உண்மை என்ன என்று தெரிந்தவுடன் அவர்கள் ஏற்படுகின்ற அந்த மாற்றம், அவரது முழுமையான அர்ப்பணிப்பு நம்மிடம் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்பு. என் ஆண்டவரே, என் கடவுளே என்கிறார் தோமா. நீரே கடவுளின் மகன் என்பதுதான் இதுவரை இயேசுவை பற்றி கூறப்பட்ட உண்மை. தோமா ஒருபடி மேலே சென்று என் கடவுளே என்கிறார். விவிலியத்தில் இடம்பெறாத ஒரு நற்செய்தி நூல் தோமாவால் எழுதப்பட்டதாக கருதப்படும் ஒரு நூல் உள்ளது. இதில் இயேசு பற்றிய எந்த வரலாற்று செய்தியும் இல்லை. ஆனால் அவரது வார்த்தைகள் ஞான மொழிகளாக வழங்கப்பட்டுள்ளன. இதில் இயேசு நான் யார் என நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்னும் கேள்வியை கேட்கின்றார். பேதுரு நீர் நீதியின் தூதுவர் என்று கூறுகிறார். மத்தேயு நீர் ஒரு ஞானி என்கிறார். பின் இயேசு தோமாவை பார்க்கின்றார். தோமா இயேசுவிடம் உம்மை பற்றி என் சின்ன நாவால் எப்படி கூற முடியும்? நீர் மிகப்பெரியவர், உம்மை விவரிக்க இந்த சின்ன வாய் போதாது என்று கூறுவார். இயேசுவின் மாபெரும் ஆளுமையை கண்டு அவர் வியந்து போகின்ற நிலையை அது சுட்டிக்காட்டுகின்றது. இயேசுவின் 12 திருத்தூதர்களும் ரோமை சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே நற்செய்தி அறிவித்த போது தோமா மட்டுமே அந்த சாம்ராஜ்யத்துக்கு வெளியே பணியாற்ற நெடுந்தொலைவு பயணம் செய்கின்றார். இது அவரது அர்ப்பணிப்பு. இவ்வாறு தோமா நமக்கு பல வழிகளில் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். ஆனால் அவரிடம் இல்லாதது போல தோன்றுகின்ற ஒன்று நமக்கு இன்று அதிகம் தேவைப்படுகின்றது. அதுவே சமூக வாழ்வு. மகதலா மரியா நீங்களாக இயேசு எந்த ஒரு தனிநபருக்கும் தனியாக
தன்னை வெளிப்படுத்துவதாக நாம் நற்செய்தி நூல்களிலே பார்ப்பதில்லை. இயேசு எப்போதும் சீடர் குழுவுக்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். சீடர்கள் ஒன்று கூடும் போது மட்டுமே அல்லது ஒன்றாக இருக்கும் போது மட்டுமே அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். உரையாடுகின்றார், உணவு அருந்துகின்றார். இயேசு முதல் முறை சீடர்களுக்கு தோன்றிய போது தோமா உயிர்த்த இயேசுவை சந்திக்கும் வாய்ப்பை இழந்துவிட்டார். ஏனெனில் அவர் சீடர் குழுவிலிருந்து வெளியே நின்றார். மீண்டும் இயேசு தோமாவுக்காகவே தோன்றுகிறார். ஆனால் அந்த அனுபவம் கூட அவருக்கு தனி ஒரு வெளிப்பாடாக அருளப்படவில்லை. அவர் மீண்டும் சீடர் குழுவில் இணைகின்ற பொழுதுதான் உயிர்த்த இயேசுவின் அருள் அனுபவம் அவருக்கு கிடைக்கின்றது. எனவே கிறிஸ்து அனுபவம் என்பது ஒரு சபை அனுபவம். சபையாக கூடும்போது இறை அனுபவம் அருளப்படுகின்றது. இயேசுவின் சீடத்தில் குழுமம் தனி மனித ஆன்மீகத்தை மையமாக கொண்டு இயங்கவில்லை. இது தனி மனித வரங்களும் கொடைகளும் சபையை கட்டி எழுப்புவதற்காகவே என்ற புரிதலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. தனி மனிதர்கள் இறைவனை தேடி கண்டுபிடித்து ஞான நிலை பெற்று தொடர்ந்து முக்தி நிலை அல்லது வீடு பெற்றினை அடையும் ஒரு வழி அல்ல இயேசுவின் வழி. இது இயேசுவினால் ஆட்கொள்ளப்பட்டு அவரின் சீடராக மாறி சீடர்கள் இயக்கமாகி இவ்வுலகை புதுப்பிக்கின்ற பணியை செய்ய முற்படுகின்ற ஒரு முயற்சி. இந்த சமூக வாழ்வின் தளங்களாக திருச்சபை இன்று பங்கு, சபை அல்லது அன்பியம் போன்ற அமைப்புகளை சுட்டிக்காட்டினாலும் இதன் பரிமாணங்கள் சமயத்தை கடந்தவை. பல்வேறு சமய சமூக பின்னணிகளை கொண்டிருந்தாலும் மானிட குடும்பமாக இணைந்து வர முடியும் என்றால் இறையாட்சியின் தொழில்கள் தோன்றிவிட்டன என்ற பொருள். இப்படி இணைந்து வருதல் என்பது சில பணிகளை செய்வதற்காக என்று இல்லை. நமது இருத்தலுக்கே அதுவே அடிப்படையாக அமைகின்றது. விலங்குகள் அனைத்தும் சமூக பிராணிகள். மனிதன் மட்டும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. மனிதன் மனிதனாக உயிர் வாழ்வதற்கே குடும்பம் போன்ற ஒரு சமூக கட்டமைப்பு தேவைப்படுகிறது. அதுவே சற்று விரிவடைந்து சமூகம் என்ற நிலையாக மாறுகிறது. அதை கடந்த ஒரு பெரிய அமைப்பை சமுதாயம் என்று ஆகின்றது. இன்று சமூகமும் சமுதாயமும் இந்த இரண்டுமே பேச்சு வழக்கில் பல நேரங்களில் ஒன்று போலவே கருதப்படுகின்றன. ஆனால் சமூகம் என்பது கம்யூனிட்டி என்ற அந்த வார்த்தையின் தமிழாக்கமாகவும் சமுதாயம் என்பதை சொசைட்டி என்பதன் தமிழாக்கமாகவும் பார்க்க முடியும். கம்யூனிட்டி என்பது ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமான, ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொண்டுள்ள ஒரு உறவு நிலையை சுட்டிக்காட்டும். ஆனால் சொசைட்டி என்பது பரந்துபட்ட முகமறியாத மனிதர்களின் கூட்டமாகும். உதாரணமாக வழியில் ஒருவர் விழுந்து கிடந்தால் ஐயோ பாவம் என்று கூறிவிட்டு பொதுவாக சொசைட்டி நகர்ந்து சென்றுவிடும். ஆனால் கம்யூனிட்டி ஐயையோ என்று அலறி அடித்து ஓடி வந்து அவருக்கு உதவி செய்யும், காப்பாற்றும். இன்று ஊர், உறவு, தொழில்முறை போன்றவற்றின் அடிப்படையில் அமைந்திருந்த சிறிய சமூக கட்டமைப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டு மிகப்பெரிய உலகமயமாதல் உதயமாகி இருக்கின்றது. இங்கு மக்கள் எல்லாரும் முகமற்ற மனிதர்களாக மாறுகின்றார்கள். மனிதர்கள் என்ற முறையில் இங்கு யாரும் முக்கியம் அல்ல. நீங்கள் வகிக்கும் பதவி, நீங்கள் பெற்றிருக்கும் பட்டம், சமூகத்தில் நீங்கள் பெற்றிருக்கும் இடம், இவைதான் உங்கள் மதிப்பை நிர்ணயிக்கும். இதனால் பலர் ஓரம் கட்டப்படுகின்றனர். பலர் ஒரு பொருட்டாகவே கருதப்படாத நிலையை உணர்கின்றார்கள். இதனால் தனிமை உணர்வுகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. இதற்கான ஒரு கணக்கெடுப்பு அமெரிக்காவில் நடைபெற்ற போது 45 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 3 ஒருவர் தனிமை உணர்வால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது. எல்லாரும் இயந்திரங்களாக அல்லது இயந்திரங்களுக்கு அடிமைகளாக மாறிவரும் சூழலில் உறவின் உறைவிடமான
குடும்பங்களுக்குள்ளேயே தனிமை உணர்வுகள் அதிகரித்து விட்டன. உடல் அளவில் ஒன்றாயிருக்கும் குடும்பங்கள் மன அளவில் எங்கேயோ தொலைவில் இருக்கின்றன. தனிமை என்பது மனதை காயப்படுத்தும் ஒரு நோய் மட்டுமல்ல, அது உடலையும் வெகுவாக பாதிக்கின்றது. மன உளைச்சல், சோர்வு, இதய நோய்கள், பக்கவாதம், நினைவிழத்தல் என அதன் தாக்கம் ஆழமாக செல்கின்றது. ஒருவர் ஒரு நாளுக்கு 15 சிகரெட்டுகள் குடித்தால் அவரது உடல் எந்த அளவுக்கு பாதிப்படையுமோ அந்த அளவுக்கு பாதிப்பை தனிமை உணர்வு ஏற்படுத்துகின்றது என கணக்கிடப்பட்டிருக்கின்றன. ஒரு சீக்கு பிடித்த ஒரு சமுதாயத்தில் மீண்டும் சமூகங்கள் மலர வேண்டும் என்பதே இறையாட்சியின் ஒரு அடிப்படை அம்சமாகும். உலகெங்கும் உறவு சமூகங்கள் என்னும் அன்பு வலைகள் பின்னப்பட்டு மனிதன் முழுமை காணும் புத்துலகம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதே இயேசுவின் அவா என்றுதான் கூற வேண்டும். எனவேதான் சீடர்கள் உறவில் இணைவதை தன் வெளிப்பாடுகளால் அங்கீகரிக்கிறார். இணைந்து வரும்போது அவர்கள் நடுவே தான் இருப்பதாக உரைக்கின்றார். கேட்கின்றவற்றில் மனம் ஒத்திருந்தால் அது நடக்கும் என்கிறார். இயேசுவின் இந்த கனவை தொடக்க கால திருவை நன்கு புரிந்து வைத்துக் கொண்டது. எனவேதான் அவர்கள் ஒன்று கூடுகின்றார்கள், உறவாடுகின்றார்கள், இருப்பதை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இன்றும் இயேசு விடுக்கின்ற அழைப்பு இதுவே. இணைந்து வருவோம், இறையாட்சி காண்போம். நன்றி.